அவர்கள் அனைவரும் உண்மையில் பயந்து போனார்கள். அதன் வீடியோ உள்ளது. எவ்வளவு பயத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள அந்த வீடியோஸை பார்த்தால் போதும். அவர்களைத்தான் இங்குள்ள சில யூடியூப் சேனல்ஸ் பயங்கரமான தைரியசாலிகள் என்று காட்டுகின்றன. பாருங்கள், ஒருவர் கொல்லப்பட்டு 5 மாதங்களுக்கு பிறகுதான் அவரது பாடிக்கு ஃபியூனரல் நடத்தப்படுகிறது. அதற்கும் இவர்களுக்கு பயம்தான். அந்த நிலையில்தான் விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இனி அடுத்த நிகழ்வு என்னவாகும்? லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே சீஸ்ஃபயர் உள்ளது. அதனுடன் தொடர்புடையதாக தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும் என்று லெபனான் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ஹெஸ்போலாஹின் சில தலைவர்கள் கூறினர். இஸ்ரேல் படைகள் தெளிவாக கூறின. அமெரிக்காவும் கூறியது, இஸ்ரேல் படைகள் தெற்கு லெபனானில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிலிருந்து வெளியேறாது. அவர்கள் அங்கேயே நிலைத்து நிற்பார்கள். அவர்கள் மீண்டும் கடந்த 4 அல்லது 5 நாட்களில் அங்கே மீண்டும் ஏற முயற்சித்தவர்களை முழுமையாக தாக்கி ஓட வைத்தனர். அதாவது யுனைடெட் நேஷன்ஸுடன் முன்பே செய்து கொண்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் அது எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் விலகி இருந்தாலும் அந்த பக்கமெல்லாம் இஸ்ரேல் படைகளே செக்யூரிட்டியை கவனிக்கும். அதாவது முழுவதும் பழையபடி இருக்க முடியாது. அது முழுவதும் பின்பற்றப்படும் வரை இஸ்ரேல் படைகள் தெற்கு லெபனானின் உள்ளே முழுவதும் கேப்சர் செய்யும். நான் முன்பே ஒரு வீடியோவில் சொன்னது போல இனி தெற்கு லெபனான் என்று சொல்வது இஸ்ரேலின் பகுதியாக இருக்கும். அது எந்த காரணத்திற்காகவும் லெபனான் என்று சொல்லப்படும் நாட்டிற்கு திரும்ப கொடுக்கப்படாது. அதனுடன் தொடர்புடையதாக சீஸ்ஃபயர் முடிந்த பிறகும் இஸ்ரேல் படைகள் அங்கே கேப்சர் செய்வது மட்டுமல்லாமல் அங்கே ஏர்பேஸ் கட்டியுள்ளன.